Hello everyone. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நைகால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அன்பாக்சிங் அப்படின்றது வந்து நார்மல் ப்ராடக்ட்டை காமிக்கிறது மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரீஸ்டாக்கிங் பண்ணிருக்கேன். ரீஸ்டாக்கிங் இட் மீன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அது ரொம்ப பிடிச்சு போய் இல்ல அடிக்ட் ஆகி சோ திருப்பி வந்து அகைன் அதே ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் சில ஒன்னு ரெண்டு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் ஓகே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வாங்கியிருக்கேன். சோ நீங்களும் வந்து இதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்களும் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட் இதுல வாங்கியிருக்கேன், சோ அதுல எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன் வந்து நான் ரிப்பீட்டடா இது வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ஒன் பை ஒன் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேபுலஸ் டேஸ் வித் டிவைன். நீங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து அடிக்கடி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிப்போம். அது எதனால வாங்குறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்பவும் சொல்றதுதான், அன்பாக்ஸ் பண்ணும்போது வர ஆனந்தமே வந்து ரொம்ப தனி ஒரு ஆனந்தம். ஸோ அதை நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் நம்ம வந்து புதுசா வாங்குறோம், அது என்ன பொருள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது கைக்கு வந்து அந்த பேக்கேஜை பிரிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கே, அடடா வேற லெவல். ஆனா இதை எங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பெரிய பார்சலா தான் இருக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியல எனக்கு. ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு குயிக்கா வந்துடுறேன். ஸோ ரொம்ப அப்படியே பிச்சு கொதறி ரொம்ப கேவலமா அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு வழியா. ரொம்ப கஷ்டமா இருந்தது அன்பாக்ஸ் பண்ண. ஏன்னா ரொம்ப நீட்டா பேக் பண்ணி கொடுத்ததுனால என்ன அன்பாக்ஸ் பண்றதே வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நீங்க பார்க்கலாம், ஃபுல்லா வந்து ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்மோசான் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டும் வந்து காம்போல நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் யூஸ் பண்ற ஷாம்பூ அண்ட் ஹேர் மாஸ்க் ப்ராடக்ட்ஸ். இது வந்து நான் காம்போல வாங்கினேன். நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாரியல் ப்ரொஃபஷனலோட அப்சல்யூட் ரிப்பேர் புரோட்டீன் பிளஸ் கோல்ட் குவைனாவோட ஷாம்பூ பாட்டில். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ அதோட அப்படியே அதோட பேருக்கான ஹேர் மாஸ்க். பட் நான் லிட்டரலா சொல்றேன், லாஸ்ட் ஒரு 2.5 years வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நான் இந்த பேர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ப்ராபப்ளி என்னோட ஒரு 6th 7th டைம் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்குறேன். ஸோ இங்க கூட வச்சிருந்தேன், நான் உங்களுக்கு ஓல்டு இது காமிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். இது வந்து காலியான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால நான் இதை வந்து அப்படியே ரீஸ்டாக் பண்ணேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஷாம்பூ நீங்க போடுறீங்க, இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. லாரியல் பாரிஸ்லயே நிறைய கலர்ஸ் இருக்கு. இதை விட அமௌண்ட் கம்மியானதும் இருக்கு. பட் புரோட்டீன் பிளஸ் கோல்டு ஷாம்பூ நீங்க யூஸ் பண்ணும் பொழுது நீங்க வந்து தலையில போடும் போதே தெரியும், அப்படியே ஹேர் வந்து நம்மளுக்கு ரஃபா இருக்கும். தலைக்கு குளிக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி ரஃபா இருக்கும். இதை போட்டு வாஷ் பண்ணும் போதே அப்படியே அந்த என்ன சொல்றது சில்கியா வலுன்னு இருக்கும் ஹேர். ஸோ அந்த என்ன சொல்றது ஹேர் வாஷிங் அந்த ப்ராசஸிங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் அதோட ஆட் பண்ணி எப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெட் ஹேர்லயே, இது வந்து ட்ரை ஹேர்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரை ஹேர்லயும் யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வெட் ஹேர்ல கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மாஸ்க் நான் உங்களுக்கு காலியானது காமிக்கிறேன். ஸோ காலி ஆயிடுச்சு ஃபுல்லா, ஒண்ணுமே இருக்காது. ஸோ கோல்டு கலர்ல தான் இருக்கும் அந்த மாஸ்க்கும். ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அமேசிங்கா, ரொம்ப ஹெவியா இருக்காது. மைல்டு ஸ்மெல் தான் வந்து உங்களுக்கு, ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்டா தான் இருக்கும். பட் அது வந்து நல்லா இருக்கும். ஸோ இது போட்டு நீங்க வந்து ஒரு 3 to 4 minutes அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணீங்கன்னா, என்னதான் உங்களோட ஹேர் வந்து சிக்கான ஹேரா இருந்தாலும் ரஃப்பான ஹேரா இருந்தாலும் அப்படியே ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு போகும். எந்த ஒரு சிக்கு இருக்காது. நீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஷைனிங்கா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க யாரு மெயினா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசர்ஃபேஸ்ட் ஃபார் ட்ரை அண்ட் டேமேஜ் ஹேர். உங்க ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கா, பாக்கிறதுக்கே ரொம்ப டேமேஜ் ஸ்பிளிட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேர் டைப் உள்ளவங்க கண்டிப்பா நான் வந்து இது கண்ணை மூடிட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் வந்து என்னோட ஹேருக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ கடந்த ஒரு 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் இதுதான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறமாவும் இதுதான் யூஸ் பண்ண மைண்ட் செட்ல வந்து இருக்கேன். அண்ட் இன்னொன்னு இது வந்து யாருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்க ஹேர் வந்து நீங்க கலரிங்கோ ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ நீங்க உங்க ஹேர்ல வந்து ஏதோ ஒரு வேலைப்பாடுகள் பண்ணிருக்கீங்க, கெமிக்கல் ப்ராசஸிங் உங்க ஹேர்ல வந்து நடந்திருக்குன்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு யூ கேன் கோ ஹெட். இது வந்து உங்களோட ஹேரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாதுகாக்கிற வந்து ஒரு ப்ராடக்ட். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் புதுசு கூட நான் ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ சரி இவ்வளோ இருக்கு. நம்மளுக்கு குவான்டிட்டியும் வந்து அதிகமாக தான் இருக்கு. பட் நீங்க ப்ரைஸ் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்க காம்போவா வாங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
காம்போவா இருந்தாலும் நீங்க தனியா வாங்கினாலும், காம்போவா வாங்கினா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், தனியா வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது உங்களோட என்ன சொல்றது, ரொம்ப வேல்யூபிளான உங்களோட ஹேருக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி நீங்க மைண்ட்ல வச்சு இதை வாங்குனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்ட் நான் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் இதுதான் நான் வந்து கண்டினியூ பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரே கம்பெனில இருந்து நான் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர், மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபையிங் மேக்கப் ப்ரைமர் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துல நான் ரிப்பீட்டடாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் காலியான இது எல்லாமே வந்து ரொம்ப கேவலமாக வச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே காலி கொஞ்சோண்டு இருக்கு. ஸோ அதனால நான் திருப்பி இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஒரு 70 ml வருது. ஸோ இதில் வந்து ஆலிவேரா வித் வைட்டமின் இ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸோ வரல. ஸோ இந்த பாட்டில் வாங்கி ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 6 month மேல ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து வர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த். இந்த 70 ml வந்து எனக்கு ஒரு 6 month வந்துச்சு. ஸோ மேக்கப் ஃபிக்ஸர்னோடனே நீங்க ஃபிக்ஸ் ஆகணும்னு போட்டு அடிச்சு தள்ளக்கூடாது, மைல்டா யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் எனக்கு இல்லை. ஸோ அதனால திருப்பி நான் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இதே நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால திருப்பி நான் வந்து அதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் சேம் பிரைமர் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட பிரைமர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஹையர் ப்ராடக்டா போகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால நான் சரி ஸ்விஸ் பியூட்டியே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா இந்த பிரைமர் வந்து இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டிஃபைங் மேக்கப் பிரைமர். ஸோ பிரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மேக்கப்புக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் அதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேக்கப்புக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காகவும், நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நம்மளோட மேக்கப் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காகவும் பிரைமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பிரைமர் வந்து இப்பதான் ட்ரை பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணாதான் அதை பத்தின ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் நான் யூஸ் பண்ண இந்த ப்ளூ ஹெவன், நீங்க வந்து பேசிக் ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல காலேஜ் கோயிங் கேர்ள், இல்ல ஒரு ஆஃபீஸ் கோயிங் இருந்தாலும் நீங்க டெய்லி வியரா நீங்க வந்து பிரைமர் டெய்லி நான் மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ளூ ஹெவன் தட் இஸ் ஓகே. நான் வந்து டெய்லி மேக்கப் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம இருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னைக்காக தான் நம்ம ஆஃபீஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வெளியே போற டைம்ல மட்டும் தான் நான் ரொம்ப ஹெவி மேக்கப் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்சிவாவே போவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்கன்னா டெஃபினட்டா, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் அப்படியே புளிஞ்சி என்ன சொல்றது, அது ஃபுல்லா வந்து இந்த பேஸ்ட் வந்து லாஸ்ட் வரை எடுப்பாங்களா அந்த மாதிரி நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரை பண்ணுவேன். இன்னும் ஒரு 4-5 வாட்டி நான் இதை வச்சு யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து போடுவேன். ஸோ கண்டிப்பா யூ கேன் கோ ஹெட் வித் திஸ் ப்ளூ ஹெவன். இல்ல ஸ்விஸ் பியூட்டியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாவ், ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து வெனிலா ஃபிளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா நான் லிட்ரலா சொல்றேன், ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்ல சொல்றேன், நான் இந்த ப்ராடக்ட்டை நான் கம்ப்ளீட்டா அடிக்ட்னே சொல்லலாம். ஆக்சுவலா வந்து நான் இதுவரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளம்மோட பாடி லொவினோட பெர்ஃப்யூம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா வரும். நம்ம அடிக்கும் போதே உங்களுக்கே தெரியல சென்ட் அப்படின்னு அந்த மாதிரி நான் அதுதான் யூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஃப்ரெண்ட்லி கிட்டா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்மெல்க்கு வந்து நான் அப்படியே அடிக்ட். ஈவன் நான் தூங்கும் போது கூட இதை நான் வந்து இப்படி அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிளசண்டா இருக்கும். வெனிலா அப்படியே நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற அந்த வெனிலா ஸ்மெல் அப்படியே ஏறுது. ஸோ நீங்க வந்து ஒரு வெனிலா ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, நீங்க பயங்கர கிரேசி ஆயிடுவீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ நான் வந்து சேம் இதுதான், பட் இது வந்து செகண்ட் பாட்டில். ஸோ இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருந்துச்சு. இது வந்து ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். இது வந்து ஃபுல்லாவே நிறைய டக்குன்னு நம்ம ஒன்ஸ் எடுக்கும் போதே சென்ட் மாதிரி வந்துடும். அதனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வந்து இது வாங்கியிருக்கேன். அதனால வந்து இந்த சைஸும் இந்த ஷேப்பும் வந்து மாறி இருக்கு. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக பிச்சு அதே ஸ்மெல் தானா அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் சொல்லிடுறேன், எக்ஸாக்ட் என்ன வர மாட்டேங்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் பர்ஃபியூம் மாதிரி தான் இருக்கு. பட் இது பெர்ஃபியூம், இது ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க.
எக்ஸாக்ட் 100% சேம் ஃப்ராக்ரன்ஸ் சேம் ஸ்மெல்லு, கொஞ்சம் கூட ஹையராகவும் லோவராகவும் கிடையாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, க்ளோஸ் நல்லாவே பண்ணுது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வாங்கியிருக்கேன். இப்போதான் ஸ்டிக்கரும் பிரிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இதையும் வந்து என்னால் வந்து பேக்ல எடுத்துட்டு போக முடியும். ஸோ இது வந்து நான் ஏன் வந்து இது வந்து என்னோட 2வது பாட்டில். நான் ஏன் 3வது இதே பாட்டில் வாங்கல அப்படின்னா, இது வந்து 15 ml 15. ஸோ திருப்பி ஏன்னா நான் கண்டிப்பா இதை நான் வந்து என்னோட என்ன சொல்றது என்னோடதான் வச்சுக்க போறேன். என்னோடதான் டிராவல் பண்ண போறாங்க. சோ அதனால வந்து இதை குட்டி குட்டியா வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இது வந்து 100 ml பாட்டில். இதுவும் வந்து ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சின்னதா வாங்கி நிறைய காசு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரே பாட்டிலா வாங்கினா இது எனக்கு ஒரு 2 மந்த்துக்கு வரும் இல்லையா. சோ அதனால வந்து நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் சேம் ஸ்மெல். சோ நீங்க வந்து ஒரு வெனிலா பிளேவர் அது ரொம்ப பிடிக்கும், வெனிலா லவரா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை நீங்க வாங்கினீங்கன்னா ஏன் வாங்கணும்னு ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுப்பேன். சோ இதுக்கு நான் வந்து அடிக்டே ஆயிட்டேன். அந்த அளவு வந்து இது வந்து என்னோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து அப்படியே ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பவுடர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணிடுறேன். நான் ஆர்டர் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாஸோட செட்டிங் பவுடர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது காலி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா HD செட்டிங் லூஸ் பவுடர், பனானா பவுடர். ஸோ இப்போ நான் இதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக, ஏன்னா 1 இயரா நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செட்டிங் பவுடர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணிட்டு அதுக்கு மேல செட் பண்ற பவுடர் தான் செட்டிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க டச் அப் பண்றீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட் நீங்க காம்பாக்ட் பவுடர் போடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து மேக்கப் போட்டீங்க அதை செட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா செட்டிங் பவுடர். ஸோ இதுக்கு பதிலா HD பனானா பவுடருக்கு பதிலா நான் வந்து மாஸோடது வந்து இப்போ ட்ரை பண்றேன். பட் இதுல வந்து நீங்க இது வந்து நல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது நல்லா இருக்கு. 1 இயரா ஒரு சேஞ்சுக்காக நான் மாத்துறேன். இதுல ஸ்பாஞ்ச் இருக்காது. நான் தனியா ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாஸ்ல வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பாத்துடலாம். மாஸ்லயே வந்து நிறைய இது இருக்கு, வெரைட்டி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா பிரைட்னிங்காக நீங்க போடும்போது நல்லா உங்க ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காக. ஸோ ஐயோ ஃபுல்லா வந்து பேக்ல இருக்கு. வந்து செட்டிங் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்கியா இருக்கும். அதாவது அந்த திக்னஸே இருக்காது. அதுதான் வந்து செட்டிங் பவுடர். உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஈவன் குட்டி குட்டி போர்லயும் போய் அது செட் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் இல்ல. ஸோ இதுல வந்து அழகான ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதை பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த போஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் வரும். அதை ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணி ஆக்சுவலா போட்டு தேய்க்க கூடாது. மேக்கப் பண்றோம், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றோம், கன்சீலர் அப்ளை பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் டேப், அவ்வளவுதான். இதுதான் செட்டிங் பவுடர். செட் பண்றதுக்கு பேர் தான் செட்டிங் பவுடர். ஸோ இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த பவுடர்லாம் கொஞ்சம் என் கையில கொட்டுச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து இது பண்ணி பார்த்தேன். அவ்வளோ மைனூட்டா என்ன சொல்லுது, அவ்வளோ வந்து பவுடர்ட் கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் கூட அந்த பவுடர் வந்து என் கையில இதுவே ஆகல. என்ன சொல்றது, நரனே இல்லை. அவ்வளோ சில்கி அண்ட் சாஃப்டா இருக்கு. ஸோ எந்த அளவு சில்கி அண்ட் சாஃப்டா இருக்கோ அந்த அளவு உங்களோட ஸ்கின்னோட மைனர் போர்ஸ்லயும் அழகா பிளெண்ட் பண்ணி அந்த ஒரு அவுட்டர் லுக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஷாம்புவா இருக்கட்டும், மெயினா பெர்ஃப்யூம் கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டியாவது நீங்க சின்ன பாட்டில் வாங்கி நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ ஏன்னா அவ்வளோ வந்து சூப்பரான பெர்ஃப்யூம், அது லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அது வந்து நான் சொல்ல மாட்டேன், அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு. நீங்க சும்மா கொஞ்ச நேரம் அடிச்சிங்கனாலே அது வந்து ஒரு 5 to 6 hours வந்து அந்த ஸ்மெல் உங்களுக்கே வந்து பிளசண்டா ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி ஈஸியா நைக்கால இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ, புது ப்ராடக்ட்ஸ், அதுக்கான ரிவ்யூஸ், பியூட்டி ட்ரிக்ஸ், பேரண்டிங் டிப்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ட்ரை பண்ண போற ப்ராடக்ட்டையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் அண்ட் கேட்ச் யூ அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.